கொடா தண்ணி சாமி அது அங்கேயே சாதாரண ஊத்துறதே கொடா தண்ணியை ஊற்ற சொல்லு சாமிக்கு. அப்படின்னா தொட்டி தண்ணி கீழே ஊற்றுறது ஆளுகளை போட்டால் அப்படி சொல்லுவேன். சாமி ஊற்றும் போது கொடா தண்ணியை பிடிச்சி வந்துருப்பாங்க. நல்ல விஷயம். கருப்பு கோயிலில் கடை வெட்டுறாங்களே. நிறையா கடை கூட குறையா கடைப்பா. நீங்கள் எப்படி பண்ணிடுறது? நானே இன்னைக்கு எப்படி அது இப்படி புரியல. இன்னைக்கு ஆடி பதினெட்டுல வந்து என்னண்ணே இன்னைக்கு அந்த பேருக்குண்ணே அவங்கவுங்களுக்கு இன்னைக்கு என்னென்னவோ அல்ல எல்லாம். ஆனால் சாப்பிடலாம்ண்ணே. இன்னைக்கு வந்து சாப்பிடலாம். நல்லது. ஆமாம். ஏண்டா விசேஷம் சம்மந்தப்பட்டது ரொம்ப கருப்பு பாண்டி கோயில், நம்ம ஊர் பாண்டி கோயில் கடை விட்டு ஒரே வார்த்தையில் நமக்கு தேவைகளுக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து கடையை வெட்டி சாப்பிடுன்ற விஷயத்த சொல்லியிருக்கான்றது வந்து நம்ம இயற்கையாக பாரம்பரியமாக வாரது. அதில் கூட அவர் ஒரு பாயிண்ட் சாராயம் எடுத்துக்கிட்டார்ல. ஏப்பா அந்த காலத்தில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் போடுதுங்க. இன்னைக்கு போட்டா சாப்பிட்டா ஆம்லேட் எப்படி கொண்டு வந்தேன் அதுமாரி தான். பஸ்ஸில் போனால் நின்று போனால் போதும் இருந்தால் அப்புறம் உட்காந்தா போகும்டா. நீ படுத்து போனால் வந்துருச்சு. புக் பண்ண வேண்டிய ஆகிடுச்சு. எல்லாம் வளர்ந்துருச்சுல. இறைவனோட செயல் பிரபஞ்சத்தை வழிநாட்டுறது அவருது. விக்னேஸ்வரர் கன்னிமூல கணபதியை போற்றி, ஓம் தாரா போற்றி, ஓம் ஐந்து கரத்தானே போற்றி போற்றி, ஓம் கற்பக மூர்த்தியே போற்றி போற்றி. எப்பயும் போய் சாமி முடியல. ரைட் நான் சரி அவ்வளோ அப்போ அலங்காரம் பண்ணிடுவோம். நீ குடிச்சிட்டு வாங்க, அலங்காரம் பண்ண சரியா இருக்கும். ஊற்றி கொடுத்துட்டா. ஆமாண்ணே. ஆமாம் ஆமாம். அவர் மோகன் சொல்லி ஒரே ஒரு இலை வாழல. வாழல. ஆமாம். என்ன இருக்காரா? சொல்லி விட்டு வரேன். சரி. அது இருக்காரா? இல்லை இல்லை வந்தா கஞ்சி வந்து வச்சு போயிருக்காரு. அவர் ஓடத்துல நான் தான் தீக்கி வச்சேன். அவர் ஓடத்துல நிறுத்திட்டு பாட்டு. ரேடியோக்காரன் வேறு பார்த்து விட்டு போயிட்டானப்பா. இந்த மானை இறங்கிட்டு வரணும் போகணுவேன் ஸ்கூலுக்கு. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இறங்கிட்டு வரணும் போகிறேன். சரி சரி. இப்போ 5 கூட அந்த பையன் இருந்தாப்புல 5 இடத்துல செட்டு ஓடுது. செட்டு இடத்துல இறங்கி விட போகிறேன். இந்த மாதிரி கணக்கு. இது பேர் என்ன? ஒரு என்ன இந்த என்ன சந்தனாதி தைலம். சந்தனாதி. இந்த குழம்பு அதில் இருக்கு. சரிக்கிறார்ல. சிலுவராயிடுச்சு வரு. ஒரு கோயில் வளர்க்கா போகும்போது சாமி கும்பிடுவேன். கும்பிடும்போது அபிஷேகம் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க என்னன்றத இப்போ கவனம் போறாம அதில் இருக்கேன். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்துக்கிறது. சாமி இப்போ நீங்க என்ன செய்றீங்களா? ஒரு வாழை இல்லை, இந்த வெள்ளரிக்கம் பூ கட்டை கொடுத்துருக்கேன். அதை மட்டும் வாங்கிட்டு அந்த பெருமைன்னு சொல்லி ஒரு கடை வச்சிருக்கேன். ஆமாம் தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த பல்ட் வாங்கிட்டு 2 குண்டு வந்து